கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 51 வசனம் 4. என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய வாக்கை கவனித்து கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். ஏசாயா 51:4 என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையுள்ளது. அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னால் ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். ஆகவே அவருடைய வார்த்தைகளை நாம் செவி கொடுத்து கவனித்து அதை கை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்வோமானால் நம்முடைய வாழ்வில் காணப்படுகிற இருள் மாறி வெளிச்சம் பிரகாசிக்கும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று மத்தேயு 4:15 சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் நம்மில் வாசம் செய்வாரானால் இருளான நம்முடைய வாழ்வு வெளிச்சமாகும். வெளிச்சம் இருக்கிற இடத்திலே இருளுக்கு அதிகாரம் இல்லை. ஆகவே இருளின் ஆதிக்கங்கள், பாவ அடிமைத்தனங்கள் என என்னென்ன பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர முடியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கின்றோமோ, எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் விடுதலையாக்க கர்த்தரால் கூடும். ஆகவே வெளிச்சமாகிய அவர் நம்மில் வாசம் செய்ய அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவற்றை நம்முடைய இருதயத்தில் பதித்து அதை கை கொண்டு நடப்போம். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் ஆலோசனையின்படி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்வை பிரகாசிக்க பண்ணுவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை போதித்து உம்முடைய வார்த்தையிலே நடக்க அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் விடுதலை ஆக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரும் உம்மை கண்டு கொள்ளத்தக்கதான கிருபைகளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதவி செய்கிற உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.